உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் ஏசப்பா. உடைய பிரசனம் அது விலையேற பெற்றதுன்றதை எங்களுடைய இருதயம் உதவட்டும் ஏசப்பா. ஒரு தேவ பயபக்தியுள்ள ஒரு இருதயத்தை, களி கூறுற ஒரு இதயத்தை, சந்தோஷமுள்ள ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உங்களை துதித்து ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். எபினேசரா எங்களை இது நாள் முதற்கொண்டு வழிநடத்தினுடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. 9 மாதங்கள் எங்களை சந்தோஷமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தினுடைய கிருபைக்காக நன்றி. இதோ இந்த கடைசி வாரம் இந்த ஆராதனை எங்களை காண செய்த உடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்கள் மத்தியிலே அசைவாடுவதற்காக நன்றி. தூ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வாங்க, எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை தொடுங்க, உமக்கு பிரியமுள்ள மகனாய் மகளாய் மாற்றுங்க தகப்பனே. We welcome you, Holy Spirit. We thank you. We come to your presence with a thankful heart, God. We bless your name. We lift up your name. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We welcome your spirit. எங்கள் மத்தியில் வாசமாக சார். எபினேசரே, எங்களை இது முதற்கொண்டு நடத்தின கிருபைக்காக நன்றி. யெகோவா ஈரே, எங்களோடு நீர் இருந்த செய்த கிருபைகளுக்காக நன்றி. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆத்மன் சொல்லுவோம், எபினேசரே, எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. சொல்லுமா, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்மை காண்கிற தேவனா இருக்காரு. இந்த நிமிஷம் நம்ம மனசுல இருக்க எல்லா கவலைகளையும் எடுத்து போட்டு, என்னை கண்ட தேவன், எனக்கு நன்மை செய்த தேவனை நான் உயர்த்தி பிடிக்க போறேன்னு சொல்லி உடைய பிரசனத்தை வாஞ்சித்து எல்லாரும் இந்த ஆராதனை வேளையில கடந்து செல்வோமா? ஒரு உண்மையில் ஒரு இதயத்தோட, ஒரு களி கூறுகிற ஒரு மனதோட, நன்றி உள்ள ஒரு இதயத்தோட. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. Thank you, Father. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை
ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, We welcome you, Father. இந்த தூய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுப்பா. எங்களை தாழ்த்தி எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை எல்லாற்றுக்கும் நீர் ஒருவரை பாத்திரர் என்று சொல்லி உம்மை துதித்து ஆராதித்து மகிழ போகிறோம் தகப்பனே. எங்கள் துதிகளில் வாசமாக இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும் மீதமுள்ள நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். யூ வெல்கம் யூ டு தி ஈவினிங் சர்வீஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கோம்ல, ஒரு ஆமேன் சொல்லுவோமா சத்தமா? ஆமேன். சத்தமே கேட்கலையா? யாரும் ஹாப்பியாக இல்லையா? ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். அங்கே கஷ்டத்துக்கோ அழுகைக்கோ இடம் இல்லை. ஏன்னா அது எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. சந்தோஷமாக அவர் ஆராதிப்போமா? ஆமேன். என்னோட கூட சேர்ந்த தேவ கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்கிறது. ஏசப்பாவை தேடுறவங்களுக்கு, ஏசப்பாவை பற்றி கொள்றவங்களோட கிருபை அவங்க எப்போவும் சூழ்ந்துருக்குன்னு வசனம் சொல்லுது. அவருடைய கிருபை நம்ம எல்லாருமே ருசித்து பார்த்தவர்களாக இருக்கிறோம். இந்த நிமிஷம் நம்ம இங்கே ஆராதிக்கிறோம்னா அது தேவனுடைய சிற்ற கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இன்றைக்கி நிற்கிறது ஏசப்பாவோட கிருபையால் மட்டும்தான். ஆமேன். அவருடைய கிருபை இல்லைன்னா என்னால் இப்போ நிற்க முடியாது, உட்கார முடியாது, பாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய கிருபை நினைவு கொஞ்சம் என்னோட சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சத்தமாக சந்தோஷமாக பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமா? என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நம்ம நெருக்கப்பட்ட நேரத்திலையும் நம்மளை மடிந்துடாமல் காத்திட்ட அவருடைய கிருபை, தாழ்வின் பாதையில் நம்மளை தூக்கி நிறுத்தின கிருபை, எல்லாத்தையும் நினைத்து பார்த்து சந்தோஷமாக பாடுங்களேன். உற்சாகமான ஒரு தெய்வத்தோட, சிரிச்ச முகத்தோட. எங்களுக்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் நீங்கள் சிரித்து பாட்டிங்கன்னா. லெட்ஸ் டூ த பெஸ்ட் வர்ஷிப் ஃபார் காட். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உலகினாத்து அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். முன் சென்றாரே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். எத்தனை பேர் விசுவாசிங்க ஏசப்பா தான் நம்மளை வழி நடத்திட்டு வந்திருக்காரு இல்லையா? நம்மளை கரம் பிடித்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்காரு. நம்மளா ஒரு பாதையில போறதில்ல, அவர் நடத்துற பாதையில தான் நம்ம போறோம். தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தந்து தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சொல்லுமா, காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். என்னை நடத்தினார், அவர் நல்லவர். அவருடைய நன்மைகளை நினைச்சு சந்தோஷமா சொல்லுவீங்களா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவனுடைய கிருபையும் நன்மையும் என்னை தொடருது, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தொடரப்போகுது. ஆமென். அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நான் இதை யோசித்து பார்த்துருக்கேன் நிறைய முறை. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு நன்மைகள் செய்வாங்க, சொல்லிட்டு சொல்லி காட்டிடுவாங்க, செஞ்சுட்டு. எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா? நடந்திருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? வாழ்க்கையில் நன்மைகள் செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுற ஆட்கள் நிறைய உண்டு. ஆனால் ஏசப்பா இது வரைக்கும் எதையுமே நமக்கு சொல்லி காட்டியிருக்காரா? யார்கிட்டயா சொல்லி காட்டியிருக்காரா? நான் உனக்கு மகனே மகளே, நான் உனக்கு இது கொடுத்தேன், நான் இதை பண்ணேன், உனக்கு நீடித்த ஆயுசை கொடுத்துருக்கேன், திரும்ப திரும்ப உனக்கு உடல் சோர்வாகும் போது உன்னை உன் உடல்நிலையை சரிப்படுத்தினேன், எதுவுமே சொல்லி காட்டினதில்லை. அவரும் நல்ல தேவன். ஸோ சொல்லி காட்டாத ஒரே அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில். நம்ம அம்மா அப்பா தகப்பன் நம்மளுடைய ஒய்ஃப் யாரும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் எவ்வளோ லவ் பண்ணாலும் ஒரு லெவலில் பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஏதாவது சொல்லி காட்டிடுவாங்க, நம்மளுக்கு கஷ்டமாயிடும். ஆனால் நம்ம தேவன் அப்படி கிடையாது. நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார். அவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிச்சுட்ருக்கோம். எல்லோரும் சொல்லுவோம், என் தலையை நிமிர செய்திருக்கிறார் தேவன் சொல்லி. உங்கள் தலையை தொட்டு சொல்கிறீங்களா? என் தலையை நிமிர செய்த தேவனுக்கு நன்றி. ஆமேன். என் தலையை வெட்கப்படாமல் என்னை இதுவதற்குன்றும் என்னை பாதுகாத்த என் தேவனுக்கு நன்றின்னு சொல்லுவோமா? தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இருந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நம்மளோட சைல்டுஹுட்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலைமைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எப்படியோ இருந்திருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம், நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமாக அதிசயமாக ஏசப்பா நம்மளை வழிநடத்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலையை உயர்த்துகிற தேவன்
என் ஏசப்பா வந்து என் தலையை நிமிர செய்திருக்கிறான்னு சொல்லி என்னோட உற்சாகமாக பாடுங்க. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை. இந்த பாடல் ஒரு உற்சாகமான பாடல். எல்லாரும் சந்தோஷமாக ஏசப்பா இது வரைக்கும் நம்மளை வழி நடத்திட்டு வந்த பாதைகளை நினைவுக்கு வந்து சந்தோஷமாக பாட போகிறோம். லெட்ஸ் டூ த பெஸ்ட் வர்ஷிப் ஃபார் காட். கரங்களை தட்டி உற்சாகமா தாவீதை போல துதிப்போமா, சந்தோஷமா, எப்பவுமே களிகூர்ன இதயத்தோட, ஓவர் ஃப்ளோயிங் ஜாயோட சந்தோஷமா. செய்தான், என்னை உயர்த்தி விட்டான், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தான், என்னை மகிழ செய்தான், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தான், என்னை உயர்த்தி விட்டான், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தான், என்னை மகிழ செய்தான், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுமா, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. உயிருள்ள தேவனை, உயிர் தேர்ந்த தேவனை விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் செத்து போன காரியங்களுக்கு இடமில்லை. செத்து போன எல்லா விஷயங்களும் இப்போ உயிர்ப்பிக்கிற தேவனை ஆராதிச்சுக்கிறோம், நம்ம வெற்றியின் தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாரும் அந்த உற்சாகத்தோட இந்த வரிகளை பாருங்க. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சொல்லுவோமா, சிலுவையில், சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில், கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில், கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ நம் கர்த்தர் நல்லவரே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. ஆமென். வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். ஆமென். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன், எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை.
நல்லவரே, ஓ ஓ, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை மற்றும் செய்திருக்கிறார் வாழ்க்கையில்? இது வெறும் பாடல் வழியாக நம்ம பாடிடக்கூடாது. இனி நான் கலங்குவதில்லையே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு நம்ம பாடக்கூடாது. ஆமென். நம் கர்த்தர் நல்லவராக இருக்கார், நம் தலையை உயர்த்த செய்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம கஷ்டத்தின் பாதையில் போகிறது உண்டு. தண்ணீரின் பாதையில் கடக்கும் போது, வெள்ளத்தின் பாதையில் போகும்போது, புயலின் பாதையில் கடக்கும் போது நிறைய நேரம் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா பீட்டரோட எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். பீட்டர் அந்த தண்ணியில் இறங்கி ஏசப்பா நடந்து வா, நான் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவரோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக ஏசப்பா மேலே இருக்க வரைக்கும் அவர் முழுகவே இல்லை. அதுதான் அங்கே பியூட்டியே. ஸோ நம்முடைய கண்கள் அவர் மேல் ஏறெடுத்திருக்கும் போது, நம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கி இருக்கும் போது நம்ம ஒரு நாளும் மூழ்கி போகிறதில்ல. ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக இப்படி அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆனோம்னா தான் இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாம் நம்ம மைண்டை கிளாக் பண்ணி ஏசப்பா எவ்வளோ பெரியவர், அவர் நமக்கு என்னவா இருக்கார், அவரை நம்பும் போது அவர் நமக்கு என்ன காரியங்கள் செய்ய முடியும், என்னெல்லாம் நம்மளை ஃபெய்த்னால் அன்லாக் பண்ணி டேப் பண்ண முடியுன்றதை மறந்துடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் அவர் மேலே ஃபோக்கஸாக இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவனே நான் உண்மையில் பற்றுதலாக இருக்கிறேன்? அவன் எல்லாம் சொல்லுவோமா? இந்த நேரத்தில் நம்ம அறிக்கையாக சொல்லுவோம், என் நம்பிக்கை நீங்கள் தான், என் நங்கூரமும் நீங்கள் தான். என்னோட கூட சொல்லுங்களேன், என் நம்பிக்கை நீர் தானே தேவனே, என் நங்கூரம் நீங்கள் தான். நீங்கள் என் நங்கூரமாக இருக்கும்போது என்னுடைய படகு அசையாது. ஸோ நங்கூரம் போடப்பட்ட படகு எப்படி இருக்கும்னு தெரியும்ல, ஸ்டெடியாக இருக்கும். எவ்வளோ வேவ்ஸ் வந்தாலும் அது வாபுல் ஆகுமே தவிர கவுராது. ஸோ அதில் இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே ஆகாது. ஸோ ஏசப்பா நமக்கு நம்புகிறமாக இருக்கும்போது, நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்மளுடைய படகு என்றைக்குமே கவராது. என்னோட சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக பாடுங்க. இன்னொரு உற்சாகமான பாட்டு, இன்னும் எனர்ஜெட்டிக்காக, இன்னும் சந்தோஷமாக, ஒரு களி கூறுற ஒரு இதயத்தோட ஏசப்பாவை நம்ம ஆராதிப்போம். கரங்களை தட்டி, என் நம்பிக்கை நீர், என் நங்கூரம் நீர், நான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்னோட இருக்கும்போது எனக்கு வெற்றியும் சந்தோஷமும் கலிப்பும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தருவீங்க, நான் விசுவாசிக்கன்னு சொல்லி பாடுவோமா? நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். சொல்லுமா? பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். சொல்லுங்க. நம்பிக்கையும் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. உற்சாகமா சொல்லுவோமா? நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணி பாடுங்க. இந்த பாட்டு ரொம்ப ஒரு ரிதமிக்கான சாங். சந்தோஷமா ஏசுப்பா, நான் உங்களை நம்புறேன், என் இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என் நம்பிக்கை நீங்க, என் நங்கூரம் நீ, எனக்கு எவரும் ஒருபோதும் தோல்வி இல்லைன்னு சொல்லி பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்லுமா? நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. கண்மலை பிளக்கத்தக்க வல்லமை அவருக்கு இருக்கு, கடலை பிளக்கத்தக்க வல்லமை அவருக்கு இருக்கு, எதா இருந்தாலும் மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய நாமத்துக்கு இருக்கு. நம்ம விசுவாசிச்சு அவரை பிடிச்சு கொள்ளணும். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம். சத்தமா பாடுவோமா? நீரூற்றை தந்தவரை துதிப்போம்.
பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்லுமா, நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. எஸ் ஃபாதர், நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். உயிரோடு இருக்க தேவனை துதிச்சுட்டு கொண்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில எதுக்குமே நம்ம அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா நம்முடைய தேவன் உயிரோடு இருக்காரு. He is still doing the work of miracles. He is still at the work of doing blessings for your life. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறி உலகினாகிறது. மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். One last time. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. அவர் கல்லோ மண்ணோ அல்ல. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. ஆமென், 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 ஆமென். உயிருள்ள தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். முடிஞ்சவங்க எல்லாம் could you please stand up to your feet? முடிஞ்சவங்க எழுந்து நின்று இயேசுவை ஆராதிப்போமா. பரிசுத்த தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் உடையவர், எல்லாவற்றையும் படைத்தவர் நம் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். அவர் அன்றி அணுவேதும் அசையாது. நம் வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்கள், நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள், நம்ம போயிட்டு இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர், முற்றிலும் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். ஒரு உயர்த்தி பிடிப்போமா. இவ்வளோத்துக்கும் சொந்தக்காரர், இவ்வளோ பெரிய தேவன், ஆனால் எனக்கு அப்பாவா, என்னை தோளின் மேல் சுமந்து பாதுகாக்கிற தகப்பனா, என் கருவில் சுமக்கிற ஒரு தாயா, என்னோடு இறங்கி வந்து என் கூட பேசுகிற ஒரு நல்ல நண்பனா, எல்லாமா இருக்கிறார். போதுமானவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் கூட கனெக்டடாக இருப்போமா சர்ச். இட்ஸ் டைம் டு கெட் கனெக்டட் டு அவர் டியர் ஃபாதர். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் கூட இருந்த நீ பயணிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபைக்காக நன்றி. We praise you, Father. We lift up your name. We thank you, Jesus. We lift your name on high, Father. As church, we believe that your grace is upon us. We believe that you are our anchor. உடைய நங்கூரமாக இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எங்களை விட்டு கொடுக்காமல் ஒரு நல்ல தகப்பனா எங்களோட இருந்ததுக்கு நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேலைகளை, ஏற்ற காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. We thank you, Jesus. We love you, Father. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பார்த்து சொல்லுவோமா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், தேனிலும் மதுரமானவர். உமக்கு ஈடு எதுவுமே இல்லையா ஏசப்பா. உங்களுடைய அன்பிற்கு ஈடு எதுவுமே இல்லையா. என்மேல் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்மை உயர்த்தி பிடிக்கிறேன். சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிறார் சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிறார் சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. நீராரியனாயில் வீற்றிருப்பதா நான்
அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாளும் தெய்வமானதா, என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஆராதிப்போமா சர்ச்? சூழ்நிலை மாற்றுகிற தேவன் நம்மளை இது முதற்கொண்டும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின ஒரு கிருபை, ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல ஆற்றி எவ்வளவு பெரிய மகா அன்பு, எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவங்க நம்ம. We thank you Father for your, we thank you for everything you have done in our life. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றே, பலிபீடமாம் சிலுவையில் உம் அன்பினை கண்டே. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றே, பலிபீடமாம் சிலுவையில் உம் அன்பினை கண்டே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான் வசனம் சொல்லுது. இந்த மாலை வேளையில let's rekindle our faith and how magnificent our God is. We very often forget that how big he is. எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன் மறந்துடும். Let's think how big our God and how big he has done. சீலைகள் கிழிந்ததா உம் மகிமையை கண்டே, திருவாசனம் மேலதால் ஒரு எழுப்புதல் கண்டே. திருச்சீலைகள் கிழிந்ததா உம் மகிமையை கண்டே, திருவாசனம் மேலதால் ஒரு எழுப்புதல் கண்டே. உம் மகிமை கண்டதாலே என் ஜீவகாலம் எல்லாம் பாடுவே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. Yes Father, we love you. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளவு பெரியவராயிருந்தும் ஏழ்மையின் கோலம் எடுத்து எங்களிடம் வந்ததுக்காக நன்றி இயேசப்பா. என் தாழ்வின் பாதையில் எங்களை நினைவு கூர்ந்ததற்காக நன்றி இயேசப்பா. அங்கே சோர்ந்து போகும்போது எங்களை குனிந்து தூக்கிவிட்ட உன் கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. எபினேசரா எங்களோடு இருந்ததற்காக நன்றி. என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? தாழ்வின் பாதத்தில், பள்ளத்தாக்கின் அனுபவத்தில்
ஏசப்பாவுடைய கரம் நம்மளோட இருந்திருக்கு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அது கண்டிப்பாக நடந்திருக்கும். 100% விசுவாசி சொல்கிறேன். நம்ம ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனை நம்ம ஆராதிச்சிருக்கோம். ஒரு நாளும், ஒரு பொழுதும், ஒரு நொடியும், எல்லா நேரமும் அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்குது. நாம் விலகி போனாலும், நம்ம தள்ளி போனாலும், அவரை தேடலைனாலும், எப்போ அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்குது. அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒரு இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். தெய்வமே உருவாக்கி சிருஷ்டித்தி சீர்படுத்தி புடமிட்டி புதிதாக்கி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே. உருவாக்கி சிருஷ்டித்தி சீர்படுத்தி புடமிட்டி புதிதாக்கி பிரித்தி பிரியாதிருந்தீ. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உள்ளத்தின் ஆழ்ந்த மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் விழுந்தேன். எல்லா இடத்திலும் என்னோடு இருந்தது, என்னோடு இருந்து என்னை வழிநடத்தின உம்முடைய கரம். Thank you Father. தெய்வமே உருவாக்கி சிருஷ்டித்தி சீர்படுத்தி புடமிட்டி என்னை புதிதாக்கி பிரித்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. ஜீசஸ். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுவோம், நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதுமானவர். People of God, no matter what your situation is today, our God is more than enough. மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. பாதாள குழியில் கிடந்தாலும் தூக்கி எடுக்க அவர் போதுமானவர்.
எல்லாராலும் கைவிடப்பட்டு நீங்க இருந்தாலும் உன்னுக்கும் ஒரு வாழ்வை உண்டு பண்ண என் கர்த்தர் போதுமானவர். முடிந்தது என்று உலகம் சொல்லும் பொழுது இதோ ஒரு புதிய துவக்கம் என்று சொல்லி உன் லைஃபுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க கர்த்தர் போதுமானவர். வாய்களை திறந்து திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் உம்மால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி, என்னுடைய தாழ்விலே என்னை நோக்கி பார்த்ததுக்காக நன்றி. எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்கிறீங்க? லார்ட், I have been in miry clay, I have been broken, I have been devastated so many times, but it has been your grace that swooped me. Hallelujah. It took me out of the miry clay. என்னை தூக்கி உயர்ந்த ஸ்தானங்களில் நிற்க பண்ணியிருக்கிறீர். இயேசுவே, இயேசுவே. ஆவியில நிறைஞ்சு ஒரு கருத்தான ஆராதனை. நீர் போதும், உம்மால் முடியும். எனக்கு வேறொரு ஆசை இல்லை, வேறொரு தேவை இல்லப்பா. நீர் போதும் ஐயா. அல்லேலூயா. இயேசுவே, எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. குப்பையில் இறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? என் வாழ்வு, என் உயர்வு, நான் இருக்கிற இடம் எல்லாமே நீ தந்த ஸ்லாக்கியம் டாடி. அமர்ந்தவன் நான் உன் கிருபைக்கு உதாரணமாக. நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே ஆண்டவரே. எல்கீரே போதுமானவரே, அதிகமானவரே. எல்கீரே, எல்கீரே போதுமானவரே. ஓ எஸ் லார்ட். மாமா தியாத்துரு லபாசதேனா. ஓ என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த ஆவியானவரே. Hallelujah, அப்படியே கோபம். Hallelujah, hallelujah. Oh, Mariba Sotoro Loborasia Parabalabararia Parabalaba. Hallelujah. ரெண்டு கையை உயர்த்தி பரிசுத்தரை ஆராதிப்போம், பாத்திரரை ஆராதிப்போம், உயர்ந்தவரை சிறந்தவரை ஆராதிப்போம். Hallelujah. See the Lord. Hallelujah. Seated on the throne. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி let us worship him. Fall prostrate in the presence of God. உம்முடைய சமூகத்தில் பணிந்து விழுந்து தொழுது உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே.
கூடாத ஒளியில் அவரை பார்த்து சொல்லுங்க, வாசம் செய்பவரே, வரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே இயேசப்பா. நம்ம இயேசுவை போல ஆண்டவரை போல பரிசுத்தர் யாருமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலை வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் எழுதும் பொழுது ஒரு காலேஜ் டைம்ஸில் எழுதினாலும், காலேஜில் அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் சாங் தேவைப்பட்டது. ப்ரேயர் சாங் எழுதும் பொழுது சொன்னாங்களாம், நீ இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி, ஆண்டவரை பற்றி குறிப்பிடக்கூடாது, ஆனால் ப்ரேயர் சாங் எழுதணும். இந்த பாடலை எழுதி அவர் பாடும் பொழுது அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொன்னாங்க, நாங்கள் தான் சொன்னோமே இயேசுவை பற்றி எழுதக்கூடாதுன்னு, நீ ஏன் அப்படி எழுதுன்னு. அப்போ சொன்ன, நான் தான் இயேசுவை சொல்லவே இல்லையே. அப்போ அவங்க சொன்னாங்களா, பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லியிருக்கியே, அவரை தவிர வேறு யாரை நீ மென்ஷன் பண்ண முடியும்? ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம் சொல்கிற ஒரு சாட்சி, பரிசுத்தர் பரிசுத்தர்னு எழுதியிருக்கிறியே, அது அவரை பற்றி தானே எழுதியிருக்கிறேன், அது அவருக்கு மட்டும்தான் நான் சொன்னோம். அல்லேலூயா. ஐ ஆல் வித் மீ. நம்ம ஆண்டவர் மாதிரி ஹோலி காட் வேறு யாருமே இல்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று இந்த பரிசுத்த ஆண்டவர் உரைக்கிறார். கைகளை ஒருத்தி அப்படியே சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், அல்லேலூயா, நீர் பரிசுத்தர் சுவாமி, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. ஆமென். நீரே இயேசுயா, இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. கரங்களை அசைத்து சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, நீரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே. ஓ ஆமென். ஆவியானவரே, ஆமென். இயேசு ராஜனே, நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆவியில நிறைஞ்சு வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ரீபா கோலோ தரபாபா மெசோடோரா சந்தரபா மல்ஹோ கரிபா கபரபா. ஆமென். பரிசுத்தர் நீரே, நீர் ஒருவரே, நீர் மாத்திரமே. அல்லேலூயா. எங்கள் ராஜனே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அல்லேலூயா. ஆவியானவரே, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம். what a beautiful presence this evening. We thank you, we thank you, we thank you Jesus. Hallelujah. உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோட நீங்க பேசணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆராதனை உமக்கே உரித்தாக்குகிறோம் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சங்கீதம் 89 அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை திருப்பலாம். Psalm 89.
சங்கீதம் 89 இப்படி நம்ம வாசிக்க போகிறோம். 1-4 வசனங்களை வாசிப்போம். அதற்கப்புறம் 19ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். Psalm 89 1-4, அப்புறம் 19 37 வரைக்கும் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். இதில் தான் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதனால் கருத்தோடு கவனமாய் எல்லாரும் இணைந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 89 எல்லாரும் சேர்ந்து. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். 19 அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரிய மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட கூட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆமேன், அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு தாவீதின் சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதம் ஒரு மேசியாவின் சங்கீதம். அதாவது மேசியானிக் சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பாடல்களில் இதுவும் ஒன்று. அதாவது இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது அது தாவீதும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை சொன்னாலும் அது அப்படியே நீங்கள் அபியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அவர் எப்படி இருப்பார், அவரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் தாவீது ஆவியில் நிறைஞ்சு பாடின ஒரு பாடலில் இதுவும் ஒன்று. அவன் என்னை நோக்கி என் பிதாவே என்று கூப்பிடுவான். என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மிகுந்த உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். இதெல்லாம் அப்படியே டேவிடுக்கும் பொருந்தும், தாவீதின் வம்சத்தில் இயேசுவுக்கும் அது பொருந்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த மேசியானிக் சாமில் தாவீது எழுதும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய சிங்காசனம், ஹல்லேலூயா, நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கைப்படி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போது தாவீதோடைய ஹிஸ்டரி எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு பின்பாக 1-2 அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ராஜாக்கள் மட்டும்தான் தாவீதை போல கிட்டத்தட்ட அவனை மாதிரி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார்கள். ஆனால்
ஆனால் மற்றவங்க எல்லாரும் ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். இஃப் இட் இஸ் ஒன் திங் டு கோ அவே ஃப்ரம் த லார்ட், another thing to stand against the Lord. ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதுன்றது ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவருக்கே எதிர்த்து நிற்கிறது இன்னொரு பெரிய சாபம். ஆனால் தாவீதின் சந்ததியில் வந்த நிறைய பேர் கர்த்தருக்கே எதிர்த்து நின்று விக்கிரக ஆராதனைகளை செய்து அந்நிய தேவதைகளுக்கு பலிபீடங்களை கட்டி தேசத்தையே அருவருப்பும் பாழுமாய் மாற்றி போட்ட நிறைய பேர் அவன் சந்ததியிலே வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் திங்க் பண்ணி பாருங்க, இது இப்படி நடந்ததுனால ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யாகி போயிற்றோ? கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, டேவிடுடைய டைனஸ்டி ஒரு நாள் முடிவுக்கு வருது. ஏன்னா எல்லாரும் சிறைப்பட்டு போகிறாங்க. இப்போ இஸ்ரவேலும் இல்லை, யூதாவும் இல்லை, மொத்தமாக அழிஞ்சிருது. இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு இடமே இல்லாதபடி மேப்பை விட்டு கம்ப்ளீட்டாக வைப் ஆஃப் ஆகுது. ஆனால் எது எப்படி நடந்தாலும் அவர் சொன்னதை செய்து முடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் தாசனாகிய தாவீதுக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நிறைய அவனுடைய சந்ததியில் வந்த ராஜாக்கள் அக்கிரமங்களை செய்த பொழுதும் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார், இவர் நிமித்தமாய், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இறங்குகிறேன், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக இவனை இன்னும் அரியணையில் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி இருந்துமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே எவ்ரிபடி வேறு வைப்ட் ஆஃப். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னா, இயற்கை மண்டலத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செயல்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் வாஸ் ஸ்போக்கன் நேச்சுரலி கேம் டு ஃபுல்ஃபில்மென்ட் சூப்பர் நேச்சுரலி. எப்படி நடந்தது? மெஸ்ஸியாவாகிய ஆண்டவரை ஆண்டவர் தாவீதின் வம்சத்திலே பிறக்க செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே பிறந்தான். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவர் அவனை உருவாக்கி, அல்லேலூயா, அதுதான் ரொம்ப முன்னாடியே ப்ராஃபஸி சொல்லிடுறாங்க. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி தாவீதின் வம்சத்திலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு நாள் நித்திய ஜீவனை பெற ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். இந்த பூமியினுடைய நாட்கள் முடிக்க போகிறது. வானங்கள் ஒரு போர்வையை போல ஆண்டவர் சுருட்டி தூக்கி போட்டுருவார். பூமி பழுது அடைந்து விடும், சூரியன் மங்கிவிடும். ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு புதிய எருசலேமை உருவாக்குவார். நித்தியமாய் அரசாட்சி செய்வார். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக மாறும். ஒரு உண்மை மாறாது, அவர் ராஜாவாகவே என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, உன் சன்னதியில் வருகிறவனுக்கு சிங்காசனம் இல்லாமல் இருக்காதுன்னு கர்த்தர் சொன்னதை, நேச்சுரல்ல சொன்னதை சூப்பர் நேச்சுரல்ல ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அதே தாவீதின் தேவன் இன்னைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நமக்கு இன்னைக்கு இந்த நேச்சுரல்ல என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, என்ன உனக்கு நடக்கும் செய்வேன் என்று சொன்னாரோ, அதை நேச்சுரல்ல இல்லாம சூப்பர் நேச்சுரலாகவும் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, உன் கண்களை மேலானவைகளை நோக்கி செலுத்த ஆரம்பி. Hallelujah. Do not restrict your eyes only to the things of the world. உன் கண்கள் மேலானவைகளை நோக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிற இடமே மேலான இடம். அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க, அவரோடு கூட அமர்ந்திருக்க கர்த்தர் நம்மை ஆண்டவர் உன்னதங்களுக்கு உயர்த்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. That is the calling. நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அற்புத அழைப்பு. ஆமென். இன்னைக்கு அந்த தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், உன் சிங்காசனத்தை விட்டு அல்லேலூயா நான் இல்லாதபடி செய்யவே மாட்டேன். என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் ஒருத்தன் இருக்கும்படி நான் அதை ஸ்தாபிப்பேன். அவர் சொன்னதை அவர் செய்தார். அந்த ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு இந்த தீர்க்க தரிசனமாய் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவை குறித்தும் தாவீதை குறித்தும் ஆவியானவர் அந்த நாட்களில் பேசியிருக்கிற காரியம் அப்படி அவர் சொல்லிகிட்டே வரும்பொழுது இந்த டேவிடை பார்த்து சொல்கிறாரு, நான் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த வேர்டு. என்னை அப்படியே ரொம்ப நேரம் சிந்திக்க வச்சு, நான் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். அவர் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டார். அவர் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதுதான் அவரை குறித்து வாசிச்சிருக்கிறோம். அவர்கிட்ட பொய்யே கிடையாது. ஆனாலும் இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் தான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நான் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன்.
இந்த 3 வசனங்களை என் கூட சேர்ந்து வாசிங்களேன். ஹல்லேலூயா. 33லேருந்து வாசிங்க, 33லேருந்து 37 வரைக்கும். அந்த பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்காக பேசுகிறார் அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன். Psalm 89:33லேருந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். திருப்பி பாருங்கள், இது இட் இஸ் நாட் அபவுட் ஹூ டேவிட் இஸ் ஆர் வாட் எவர். இது ஆண்டவர் தன் வார்த்தை எப்படிப்பட்டது என்பதற்காக இதெல்லாம் சொல்கிறார். தான் பேசுகிற வார்த்தை, தான் உரைக்கிற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக இதை ஆண்டவர் சொல்றார். அவர் சொல்றாரு, என் உண்மையில் பிசகாமல் இருப்பேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுமா? இது தாவீதுக்கு சொன்னது மட்டும் இல்லை, தாவீதின் தேவன் நமக்கும் சேர்த்தே உரைத்திருக்கிறார். அவர் சொன்னதை அவர் மாற்ற மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இன்னைக்கு ஆண்டவரே, பிரியமான தேவ ஜனங்களே, நேற்று இரவிலிருந்து என்னோடு ஆண்டவர் பேசி, நான் சொல்ற செய்தி இதுதான், என் ஜனத்துக்கு இதை போய் சொல்லுன்னு தான் சொல்லி அனுப்புனாரு. நான் உன்னை மறக்கிற ஆண்டவர் அல்ல, நான் உன் மேல நினைவா இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புனாரு. உன் மேல நினைவா இருக்கிறேன்றப்போ ஆண்டவர் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த மாலையில் சொல்லுகிறாரு. உன்னை குறித்து என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கிறேனோ அவைகளை நிறைவேற்றணுன்ற நினைவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். தாவீதுக்கு சொல்ல மாட்டார் அப்படின்னா மற்றவங்களுக்கு அதுதான் ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டேன். அவர் எப்பவுமே போய் சொல்ல மாட்டார். இப்போ கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். நீங்கள் சொல்கிறது எனக்கும் கேட்கல, அவருக்கும் கேட்டிருக்காது கண்டிப்பாக. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இப்போ அப்படியே தாவீதுக்கு பதிலாக இப்போ நம்ம பேரை போட்டுக்கிறோம். நிர்மலுக்கு என் பேரே சொல்லாதீங்க, உங்கள் பேரை சொல்லிக்கணும். ஓகே, நிர்மலுக்கு சத்தமாக. எனக்கு இதான் காலையிலேருந்து இதே பிரச்சனை தான் எனக்கு இந்த சபையோட. இங்கேயும் சரி அங்கேயும் சரி. மற்றவங்களை ஆசீர்வதிங்கனாலும் வாய் வர மாட்டேங்குது, உங்களையே நீங்கள் ஆசீர்வதிச்சுக்கோங்கனாலும் அதுக்கும் வாய் வர மாட்டேங்குது. நல்லா தான் உங்கள் பேரை சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். இந்த பிரபஞ்சமே கேட்கட்டும். அல்லேலூயா. நிர்மலுக்கு கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். நிர்மலுக்கு கர்த்தர் பொய் சொல்லார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவ்வளோதான், செய்தி முடிஞ்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். வேறு எதுவும் இல்லை சொல்கிறீங்க எனக்கு, அவ்வளோதான். இதுதான் காடோட மெசேஜ். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செய்தி. தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன், உனக்கு ஆண்டவர் பொய் சொல்லலை, அவர் சொன்னதை செய்வார். ஆனால் அவர் சொல்லி 16 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். டைம் எல்லாம் உனக்கு மட்டும்தான், கர்த்தருக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது. அவர் வர்றது டைமு. ஹீ இஸ் 4 days லேட் பட் ஹீ ஸ்டில் ஆன் டைம். சத்தமா புரியலையா? ஹி வாஸ் 4 days லேட் பட் ஹி வாஸ் ஸ்டில் ஆன் டைம். தட் இஸ் த காட் whom we worship. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன். அவர் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் நிர்மலுக்கு பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் HTM திருச்சபைக்கு பொய் சொல்ல மாட்டார். உங்களுடைய கம்பெனிஸ்க்கு, உங்கள் பிஸ்னஸஸ்க்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு அவர் சொன்னது தான். அவர் பொய் சொல்லவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் மட்டும் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற சில நேரங்களிலே தாமதங்கள் வருகிறது. அந்த தாமதத்தை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த தாமதத்துக்கு சில வேளையில் நம்ம தான் காரணமாய் மாறிடுறோம். யூடியூப்பில் நான் சொல்கிற மாதிரி வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸ் கிராஷிங் அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரில் அந்த காரை புதுசாக வாங்கி இல்லை யாராவது ஒருத்தரோட காரை இவங்க ஓட்ட ட்ரை பண்ணி, சூப்பர் கார்ஸ் இருக்குல்ல, மெக்லாரன் F1லாம் இருக்குல்ல, ஃபெராரிலாம், அந்த மாதிரி சூப்பர் கார்ஸை ஓட்ட ட்ரை பண்ணி அதை கிராஷ் பண்ணவன் தான் நிறைய பேர். அவன் கார் ஓட்ட தெரியாதவன் கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், தே ஆர் நாட் நோவிஸ் இன் டிரைவிங் அ கார். மேபி காரை நல்லா ஓட்டக்கூடியவன். ஆனால் அவனுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த சூப்பர் காரோடைய சூப்பர் பவரை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த எபிலிட்டி வரலை. கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுன்னு நினைக்கிறேன். கார் ஓட்ட தெரியும், ஆனால் இந்த சூப்பர் பவர்டு காரோடைய எக்ஸ்ட்ரீம் பவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் சென்ஸ் வரல, மெச்சூரிட்டி வரல. அந்த க்ரீன் லைட் F1 ரேஸில் அந்த க்ரீன் லைட் எரிஞ்ச உடனே காரு த்ராட்டில் கொடுக்கணும்.
அது மில்லி செகண்டை விட கம்மி டைமில் ரெஸ்பான்ஸ் வரணும். யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் எபிலிட்டி டு ஆப்ரேட் அ F1 கார். There are blessings that are super powered. There are blessings that come with heavy responsibility. There are blessings that will come with so much of weight upon you. நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் உலகமே உங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சில பொறுப்புகளில் தேவன் வைப்பார். certain blessings need certain kind of attitude and strength and mental ability. Amen. அந்த மென்டல் எபிலிட்டியும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் அந்த உருவாக்கத்தையும் உருவாக்காமல் தேவன் உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாருன்னா, கார் ஓட்ட தெரியும், ஆனால் இந்த காரில் இருக்க சூப்பர் பவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியாமல் கிராஷ் பண்ணிவிடுவோம். It could be position, it could be power, it could be anointing, it could be ministry, it could be some greater places that you're looking for. If you are not ready, you will crash. என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அதை இப்படி மாற்றி யோசிச்சு பாரு. நீ ரெடி ஆகிட்டீங்கன்னா பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அப்படிலாம் யோசிக்க மாட்டேன்றோம். If you are not ready, you will crash, but if you are ready, you will be victorious. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் மட்டும் நான் சொல்கிறதை கேட்டு. தாவீது எனக்கு பிரியமானவன் தான், இல்லைன்னு சொல்ல. ஒருவேளை அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சந்ததியில் வர்றவங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் என்னை விட்டு தூரம் போய் அந்நிய தேவர்களை பின்பற்றி இப்படியெல்லாம் ஏடாகூடமாக ஏதாவது பண்ணான்னா அவனை நான் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறாரு? அவர்களை மிலாற்றினால் தண்டிப்பேன், வாதைகளை அனுப்புவேன். இதே வசனத்தில் இதே அதிகாரத்தில் சாம் 89 2வது வசனம் சொல்லு, கிருபை ஸ்திரப்பட்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கிருபையினால தான் கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார், உங்களை டிசிப்ளின் பண்ணுறார். என்னோட 2வது மெசேஜ் ஃபார் திஸ் ஈவினிங், செகண்ட் ட்ரூத் ஐ வாண்ட் டு ஷேர். காட் வில் டிசிப்ளின். கை உயர்த்து ராமன் சொல்லுங்கள். இந்த கோணலான புத்தியை சீர்படுத்துறதுக்குன்னா சில நேரம் சில அடி உழுவும். இந்த மாறுபாடு உள்ள இருதயத்தை மாற்றணும் அப்படின்னா சில வேளையில் ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். சில அழுக்குகள் நிறைஞ்சு மனசு சரீரம் எல்லாமே அழுக்கு நிறைஞ்சதாக இருக்குன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவனை அக்கினியில் புடமிடலைன்னா இவன் இப்படியே கோளாறாக தான் கடைசி வரைக்கும் இருப்பான். ஹீ நீட்ஸ் அ ஃபயர் தட் வில் சாங்டிஃபை ஹிம். எந்த ஃபயர், எந்த டிசிப்ளினிங்க்கு ஆண்டவர் உங்களை உட்படுத்தும் பொழுது எதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களோ, ஐ வாண்ட் யூ டு ஹியர் மீ லவுட் அண்ட் கிளியர். கர்த்தர் உன்னை சீர்படுத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை சீர்படுத்தும் பொழுது, அந்த சீர்படுத்துதலுக்கு மனம் ஓர்ந்து உங்களை விட்டு கொடுக்க மனதராக இருப்பீங்கன்னா, உங்களை உருவாக்கி செதுக்கி உங்களை மோல்டு பண்ணி எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ வாட்டேஜ், எவ்வளோ பவர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களை மெச்சூரிட்டி உள்ளவனாய் மாற்றி உருவாக்கி தேவன் அந்த பிளெஸ்ஸிங்கில் திருப்பி உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் திருப்பி இந்த மாலையில் சொல்கிறேன், உங்களில் யாராவது அப்படிப்பட்ட சீர்படுத்துகிற ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படுத்திருங்க, எதிர்த்து நிற்காதீங்க. இட் இஸ் வேஸ்ட் டு அப்போஸ் காட். இட் இஸ் ஃபியூட்டைல் டு ஆர்கியூ வித் காட். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஆர்கியூ பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. நீ மாறு அப்படின்னா நான் ஏன் மாறணும்னு கேட்காத. நீ மன்னிச்சிருனா தப்பு பண்ணது அவங்க தானே ஆண்டவர்கிட்ட போய் நிற்காத. புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. நீ அமைதியாக இரு அப்படின்னா என் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது நான் ஏன் அமைதியாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. இந்த கூட்டம் வேணாம், இந்த நண்பன் வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால், ஆண்டவரே நான் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. டோன்ட் பிரிங் ஐடியாஸ் டு காட். காட் நீட்ஸ் ஒபீடியன்ஸ். அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த சீர்படுத்துதலுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பார். உன்னை ஷேப் பண்ணி ஆண்டவர் வைக்கும் பொழுது அல்லேலூயா, காடோட க்ளோரி உன்னை சுமந்து கொண்டு போகும். தாவீது ராஜா, சவுல் ராஜா. சவுல் ராஜாவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் ஆரம்பம் 2 பேருக்கும் அற்பமான ஆரம்பம். தாவீதுடைய வழித்தோன்றலில் வர்றவன் நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சவுலோ தாவீதுக்கும் அந்த கிளைமே கிடையாது. தேவர் வெரி ஆர்டினரி பீப்புள். கரெக்ட் தானே? ஆனால் 2 பேரையும் ராஜாவாய் மாற்றினது யாருடைய தயவு? கர்த்தருடைய தயவு. ஆண்டவருடைய தயவுனால அவங்க கொம்பு உயர்ந்துச்சு. வேறு எந்த நன்மையும் கிடையாது. ஒன்லி பை த அமேசிங் கிரேஸ் ஆஃப் காட் தே பிகேம் கிங்ஸ். கரெக்டாக? 2 பேரும் தப்பு பண்ணாங்களா? ஹியூமன் எபிலிட்டி, ஹியூமனுடைய ஃபாலன்னஸ் தப்பு பண்ணுறாங்க. அப்போது சவுல் தப்பு பண்ணப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவனை விசாரிக்கிறார். யார் அனுப்புனார்? ஆண்டவர்.
சவுல் தப்பு பண்ணப்போ விசாரிக்க யார் அனுப்புனார்? சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புனார். அவர் போய் பேசும்பொழுது அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். போன உடனே சொல்கிறான், ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக, இன்க்ளூடிங் ஹிம் சொல்கிறான். உடனே கேட்குறாரு, ஆடு மாடு சத்தம் கேட்குது, இதெல்லாம் என்ன மேட்ரு? உடனே சொல்கிறான். உடனே அப்படியே டப்புன்னு கொஞ்சம் அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா, உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படி இவைகளெல்லாம் எடுத்து வச்சேன். திருப்பி அவர் கொஞ்சம் கண்டிதமாக பேசினதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜனங்களுடைய வற்புறுத்தல்னால அப்படி செஞ்சேன். கடைசி வரைக்கும் ஐயோ ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லவே இல்லை. சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே பலியை அவன் செலுத்த போயிட்டான். பெரிய துரோகம். தீர்க்கதரிசி ஆசாரியன் தான் செய்யணும், ராஜாவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதை செய்கிறான். சாமுவேல் கடிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய ஒரே ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த பீப்புள் முன்னாடி என் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஐ எம் நாட் வரிட் அபவுட் எனிதிங் எல்ஸ். அன்றைக்கே சொல்கிறாரு, சால்வை ரெண்டாக கிழியுது. when he is trying to hold சாமியல், அவருடைய சால்வை கிழியுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி ராஜ்யம் பிரிக்கப்பட்டு உன் தோழனுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். அதை பற்றிலாம் அவனுக்கு வரி இல்லை. இப்போ என் இமேஜ் ஸ்மைல் ஆகிடக்கூடாது, என் கூட வந்து இந்த பலி விருந்தில் நின்றுங்க. கடைசி வரைக்கும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு ரிகன்சைலாக அவன் மனசு வரவே இல்லை. இப்போ தாவீதுக்கு வரலாம். தாவீது தப்பு பண்ணானா? பயங்கரமான தப்பு பண்ணான். ஆண்டவர் ஒருத்தனை அனுப்பி எச்சரித்தாரா? யார் அனுப்புனார்? ஆண்டவர் நான் தான் தீர்க்கதரிசி அனுப்பி என்ன சொல்கிறாரு, நீயே அந்த மனிதன். அதுக்கப்புறம் டேவிடோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு? வேறு எதுவுமே ஆர்கியூ பண்ணிக்கல. நேராக ஆண்டோடைய பிரசன்னத்தில் போய் நான் கர்த்தர் கருத்தில் விழுவது நலமாக இருக்கும் என்று உபவாசித்து மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய நேரம் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவன் பிள்ளை மரித்து போனது, ஆனாலும் எனக்கு கர்த்தர் இடத்துல வருவது மேன்மைன்னு சொல்லி மனம் திரும்பி ஆண்டோடைய பிரச்சனத்துக்கு வந்தான். திரும்பி இப்போ 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்க, 2 பேருக்குள்ளேயும் ஒரே அற்பமான ஆரம்பம். 2 பேரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி ராஜ பதவிக்கு ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனால் ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். கவனிங்க. இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறாரு, இவனை நான் ராஜாவாக மாற்றினதுக்கு व्यसனப்படுகிறேன். இந்த 2 பேருக்குள்ளே என்னங்க ஒரே டிஃப்ரென்ஸ்? ஒருத்தன் மனம் திரும்ப விட்டு கொடுத்தான், இன்னொருத்தன் மனம் மாற மறுத்தான். வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மனம் திரும்ப விட்டு கொடுத்த ஒருத்தனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடைமொழி என்ன தெரியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். டேவிட் வாஸ் கால்ட் a man after God's own heart because of nothing special, but he was a man who was willing to reconcile with God. என் ஜனங்கள் என் வழியில் விட்டு போனால் மிலாற்றினால் தண்டிப்பேன், வாதைகளினால் தண்டிப்பேன். அதுக்கப்புறம் திருப்பியும் சொல்கிறார், ஆனாலும் என் கிருபையை விளக்க மாட்டேன். அதுதான் ஃபாதர். He wants us to come back to him. He wants us to live a good life. இந்த நான்சென்ஸெல்லாம் விட்டுட்டு, அசட்டுத்தனத்தையும் மடத்தனத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய பிரசன்ன, அதுதான் அவர் விரும்புகிறார். வேறு எதையுமே விரும்பலை. அல்லேலூயா. அந்த சீர்படுத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். திரும்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் ஒருவேளை உங்களை டிசிப்ளின் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. இது என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே போய் கதை விட்டுட்டு இருக்காதீங்க. உடனே ஒபே பண்ணி, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, ஆண்டவரே இந்த மன்னிக்க முடியாத கசப்பு நிறைஞ்ச உள்ளத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், தேவன் மகிமையான காரியத்தை உங்களுக்காக செய்வார். திரும்பியும் நான் சொல்கிறேன், தாவீதுக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார். அந்த 3 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய இந்த 39ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய 19ஆம் வசனம், 89ஆம் சங்கீதம் 19லேருந்து 24 வரைக்கும் அவன் கொம்பு உயரும்னு ஆண்டவர் சொல்கிற அந்த ஆசீர்வாதம் வரைக்கும் வீட்டில் போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்கள். மார்னிங்கோட மெசேஜோ கீழ்ப்பாக்கோட மெசேஜோ முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி லைவ் நீங்கள் போக முடியல, நெட்வொர்க் டவுன் கம்ப்ளீட்டாக, நோ லைவ். ஆனால் மெசேஜ் வந்து அப்லோட் ஆகும். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லிவிட்டு அவனுக்கு என்னென்னலாம் செய்வேன்னு அதில் லிஸ்ட்டு போட்டிருக்கார். குயிக்காக ஒரு டைம் வாசிச்சிடலாம், அப்புறமா டீட்டெயிலாக அப்புறமா மெடிடேட் பண்ணுங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். 19ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நான் ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனே உயர்த்தினேன். உங்களை எத்தனை பேர் தெரிந்து கொண்டான்னு ஆண்டவர் நம்புறீங்க? கர்த்தர் தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். 2வது வசனம் 20வது வசனத்தில் சொல்லுது, என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் பரிசுத்த தைலத்தினால்
அவனை அபிஷேகம். நமக்குள்ள அதை விட மேலான ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஜெபிக்க முடியும்? நல்லா போல்டாக கை தூக்குங்களேன். இல்லைன்னா பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நிறைய பேருக்கு இன்னும் இல்லை. ஆண்டவருடைய சபையில் இன்றைக்கி நான் ஊழியனாக சொல்கிறேன், நீங்கள் இதை அசால்ட்டாக விடக்கூடாது. கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு விடுற பொருள் இது கிடையாது. என்னை கொடுத்தாலே ஒழிய நான் விடமாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாய் ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் புரியுது? நான் சொல்கிறேன், தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இன்னிலேருந்து ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி நிறைவு வேணும், அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்னு வைராக்கியமாக கேட்டு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஓகே, அடுத்தது என்னுடைய கரம் அவனோடு இல்லை, 3வது 21ஆம் வசனம், என் கரம் அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம், சத்ரு அவனை நெருங்குவதில்லை. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை தொடுவதில்லை, ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன், அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். எல்லாம் 24ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். இந்த அவனோடு இருக்கும் இடத்துல உங்கள் பேரை போட்டு சொல்லி வாசிங்களேன். என் உண்மையும் என் கிருபையும் நிர்மலோடு இருக்கும். ஆண்டவருடைய உண்மையும் ஆண்டவருடைய கிருபையும் என்னோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவும் தேவன் யாருக்கு சொல்கிறாருன்னா, ஜனத்தில் தெரிந்து கொண்டவனை. ஜனத்தில் யார் தெரிந்து கொண்டிருக்கிறது? தாவீதை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இந்த வசனத்தில் நம்ம என்ன அறிஞ்சு கொள்கிறோம்? நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. நம்மை தெரிந்து கொண்டபடினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே வரும். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டபடினால தான் அவர் நம்மை கண்டிப்பாக நடத்துவார். நம்மை தெரிந்து கொண்டபடினால சீர்படுத்தும்படியான தருணங்களை கர்த்தர் கொடுப்பார். நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நம்ம மேலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போங்க. நிர்மலுக்கு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஒரு ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். நேற்றுலேருந்து ஒரே கிரேசியாக இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு பொய் சொல்லவே மாட்டார். எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ என்னது கடினங்கள் எவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கி காட் ஹஸ் ஸ்போக்கன் டு மீ பர்சனலி. ஐ ஆம் வெரி பிளஸ்டு. ஆண்டவர் எனக்கு பொய்யே சொல்ல மாட்டார். அவருக்கு பொய்யே சொல்ல தெரியாது. அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருக்க அவரால் முடியாது. அவர் செய்வார். ஆனால் இடையில குறுக்க புந்து நான் எதாவது கெடுத்து விட்டால் தான் உண்டு. அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்கிறாரு. மனம் திரும்பி என்கிட்ட வந்தீங்கன்னா திருப்பி எல்லாம் சரி பண்ணிடுறேன்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. தாவீதுக்கு கர்த்தர் பொய் சொல்ல மாட்டீர், எங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் கட்டாயமாய் பொய் சொல்லவே மாட்டீர். நீ சொன்னதெல்லாம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் நினச்ச ஒரு ஃபார்மேஷனுக்கு ஒரு ஷேப்புக்கு நாங்கள் இன்னும் வரலை அப்படின்னா எங்களை உருவாக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே சுவாமி. ஆமென், ஆமென். ஓகே, காணிக்கை பாடல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிமனி நம்ம கேட்க போகிறோம். பிரதர் டேனி அவங்க ஃபேமிலி அவங்க வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேனி முன்னாடி வந்து அவங்க லைஃப்பில் கடந்த நாட்களில் நடந்த ஒரு சில காரியங்களை அவங்க பகிர்ந்து கொள்ள கேட்டிருக்கிறாங்க. குயிக்காக அவங்க ஷேர் பண்ணி விடுவாங்க. ப்ளீஸ் கம் சிஸ்டர். வாங்க. ப்ரைஸ் லார்ட். என்னோடய பேர் டீனா. நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி அது மாதிரி எந்த ஒரு அலர்ஜியுமே எனக்கு வந்து இந்நாள் வரைக்கும் கிடையாது. ஆனால் நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போகிறச்ச நைட்டு வந்து 11 o'clock அப்போ வந்து ஒரு பபிள் கம் சாப்பிட்டு என் கை வந்து அரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் ஸ்வெல்ட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் நம்ம கேம்ப் ஃபயரில் இருந்தோம், அதனால் பக் ஏதாவது கிடச்சிருக்கோம், கோகனட் ஆயில் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து லிப்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்க டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு 70 years ப்ளஸ் ஓல்டு டாக்டர். இப்போயே நம்ம நைட்டு தூங்கும்போது ஃபோன் வந்து சைலண்ட்டில் போட்டோ நம்மளை விட்டு தள்ளியோ டேபிள்லையோ வச்சுட்டு தூங்குவோம். ஆனால் அந்த சமயத்தில் அந்த 70+ year ஓல்டு டாக்டர் வந்து அந்த கால் எடுத்து அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசினது எனக்கு தெரியாது. அவங்க வந்து இது வந்து ரொம்ப சீரியஸ், 5 minutes நீங்கள் அவளை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், ஷீல் பி நோ மோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்போ வந்து எனக்கு அந்த 5 மினிட்ஸில் கொடைக்கானலில் 11:30 போல் டைமில் எந்த ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கும். அப்போ ஒரு மிஷனரி ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பனாக இருந்ததுன்ட்டு போயிட்டு அங்கே போய் என்னை அட்மிட் பண்ணாங்க. அப்போ வரைக்குமே அந்த போகிற ட்ராவல் வரைக்குமே எனக்கு அந்த பயமே இல்லை. நான் வந்து ஏசப்பாகிட்ட வந்து ஒரே ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணேன். ஏசப்பா, மரித்தோரை உயிர்த்தெழ செய்வீர் என்றீரே, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். எனக்கு வந்து எது நடந்தாலும் உம்முடைய கிருபை தான். நீங்கள் எனக்கு எது பண்ணாலும் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க, எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணினேன். என் ஃபேஸ் வந்து பால் மாதிரி ஃபுல்லாக வீங்கிடுச்சு. அது எனக்கு தெரியாது. என் சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்து பயந்துகிட்டே வந்திருக்காங்க, எங்கே இல்லை என்ன ஆக போதோ இவளுக்கு, ஏதாக போதோன்னு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே எல்லோரும் மாஸ்க்லாம் வைக்கிறாங்க, ஒரு 4 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ட்ரிப்ஸ் ஏறுது. அப்போ வந்து என்னோடய பிபி வந்து 135. ஸோ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் என்னை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எனக்கு சோக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தர் தான் உள்ளே இருக்கணும்னா என் ஃப்ரெண்ட் என் கூட இருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்கிறேன், அவரை உள்ளே அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க மாறி எனக்கு அமுச்சு விட்டாங்க. அவர் வந்து என் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணார். அந்த அவர்கிட்ட வந்து இல்லை நீங்கள் அவளை உள்ளே அனுப்புங்க, குளிருது ரொம்ப, வெளியில் அவள் தனியாக இருக்கிறா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 5 மினிட்ஸ் அவர் வெளியில் போயிட்டு அவள் உள்ளே வர அந்த உள்ளே வர சமயத்தில் நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேனா, தூங்கிட்டேனா எதுவுமே எனக்கு தெரியாது. என் காது கிட்ட ஒரு சத்தம், பயப்படாத அப்படின்னு. அது அவ்வளோ கிட்ட என்கிட்ட வந்து பேசுகிறது என் ஹஸ்பண்ட் தவிர அந்த இடத்துல யாராலையும் அவ்வளோ கிட்ட வந்து என்கிட்ட பேச முடியாதுல்ல. அந்த சமயம் நான் கண்ணை திறந்து, அவர் தான் இருக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஐசியூவே எம்டியான ஒரு ஐசியூ. நான் மட்டும் படுத்துட்ருக்கேன், என்னோடய ஹார்ட் பீட், என்னோடய சத்தம் மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல என்னோடய நம்பிக்கை என்னென்னா, நான் என்னோடய லைஃபாக டெத்தாக நான் படுத்துட்ருக்க சமயத்தில் என்கிட்ட வந்த குரல் வந்து அது ஏசப்பாவோட குரல் தான் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ ஷிவரிங். நான் போய் அட்மிட் ஆன ஒரு 1-2 ஹவர்ஸ் என் உடம்பு ஷிவரிங் ஆகுது. எனக்கு குளிர் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஏசப்பாவோட வார்த்தை வந்து என் காதில் கேட்டுச்சு அப்படின்ற அந்த பிலீவ் வந்தோடனே எனக்கு அந்த ஷிவரிங் நின்றுடுச்சு. எனக்கான அந்த நான் அட்மிட் பண்ணதுக்கான அறிகுறியே இல்லாமல் அந்த அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் நான் ஏஞ்சி காஃபி ஷாப் போகலாமா இல்லை சாக்லேட் சாப்பிட்லாமா, நான் வந்து என்னோடய டே வந்து நான் அப்படி கடந்து போனேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ஏசப்பா நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அவரை விட்டு கொடுக்காம அவர் மேலே நம்ம என்னைக்கு நம்ம நம்பிக்கை குறையாமல் இருக்கோ அப்போ வந்து நம்மளை கை தூக்கி நம்மளை வந்து நடத்துவாருன்றதுக்கு நான் ஒரு சாட்சியாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். எனக்கு வந்து எனக்கு ஏசப்பா கொடுத்த நன்மைகளுக்காகவும் எனக்கு கொடுத்த சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும், யாருன்னா புனிதா ஆண்டி, ஷான் அண்ணன், ஐசா, இவங்க 3 பேர் தான் என்னோடய கிரிட்டிக்கலான அந்த சுச்சுவேஷனில் என் கூட இருந்த அந்த 3 பேர். என் ஹஸ்பண்டும் என் கூட இருந்தாங்க. அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் திருமண ஆண்டை, பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் நம்முடைய ஊழியனாக இருந்து மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறேன். அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிளெஸ் பண்ணுவீராக. நம்முடைய கிருபையினால் அவங்கள மூடி வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாலை வேளையில் கூட நாங்கள் எல்லாம் திருச்சபையாக சேர்ந்து வாழ்த்துகிறோம். உங்கள் கூட இருக்க ஒரு நெருக்கமான உறவினால் அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும்னு அவங்கள பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்திலே சுவாமி. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு கொடுக்கும்படியாய் நம்ம இந்த விசுவாச அறிக்கை செய்து அப்புறம் ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிப்போம். ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். கர்த்தரே என்னை ரட்சித்து கர்த்தரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வருவேன். ஆமென். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஆமென். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை என் நிமித்தம் கண்டிப்பார்.
அவைகள் என் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கொடுப்பேன், அப்போது எனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியில் போடப்படும். ஆமேன். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் எனக்கும் அளக்கப்படும். ஆமேன். நான் கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நானுடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன். ஆமேன். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க காணிக்கை போடணும்னா முன்னாடி வந்து போடலாம். நிறைவேற்றி முடிப்பவரே சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு எல்லாம் சேர்ந்து மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து இவங்களை வாழ்த்தி நான் அனுப்புகிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. இந்த விதைகளுக்கு கர்த்தர் நீர் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையான பலனை ஆசீர்வாதமாய் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். கன்னியாகுமரியிலேருந்து ஜாஸ்வினி அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு, அவங்களுடைய பிரதர் இன் லாக்கு, தம்பிக்கு யாருக்குமே வேலையில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க குறித்து நம்ம எல்லோரும் ஃப்ரைடே மீட்டிங்கில் நம்ம ப்ரே பண்ணோம். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அட்லீஸ்ட் 2-3 பேருக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகிருக்கு. அப்ராட் போகிறதுக்கான மெடிக்கல் செக்கப்லாம் ஷெட்யூல் ஆகிருக்கு. ப்ளீஸ் ப்ரேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ப்ரே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இம்மட்டும் நடத்தினீர். போன ஃப்ரைடே ப்ரே பண்ணும் பொழுது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு.
ஏன்னா இன்னைக்கு 2 நாளில் இன்டர்வியூ ஓப்பனாக இருக்குது, மெடிக்கல் ஸ்க்ரீனிங்க்கு ஓப்பனாக இருக்குது. வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல். இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தும் விசுவாசம் வர்த்திக்கும்படியாக, இந்த பிள்ளைகள் உண்மையே பிடித்து நிற்கும்படியாக, இவர்கள் பேரில் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய நான் ஜெபிக்கிறேன். அவங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. அந்த குடும்பத்தை கர்த்தரை நம்புகிறவன் மேல் குற்றம் சுமரா வேதம் சொல்லுது. அந்தபடியாக அவங்க மேலே தேவ கரம் இறங்கி பழியையும் நிந்தையும் எடுத்து போட்டு அவங்கள எல்லாம் நீர் செட்டில் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த பட்டணத்தில் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய டெங்கு ஃபீவரை எதிர்த்து நின்று உடைச்சி ஜெபம் பண்ணுறோம். சோர் த்ரோட்டு இன்ஃபெக்ஷனு, ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் டெங்கு அண்ட் டைஃபாய்டு, லார்ட் வி கேன்சல் இட் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே, இந்த எல்லைகளை, உங்கள் பிள்ளைகள் வாழ்கிற எல்லைகளை வேலி அடைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை கிடைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயாவுடைய மீட்டிங் பக்கத்துலேயே கேம்பஸில் நடக்குது. முடிந்தவர்கள் நீங்கள் அதில் சேர்ந்து கலந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்டர்டே ஐ வாஸ் தேர். கொஞ்சம் பேர் வந்திருந்தீங்க. இட் வில் பி a blessing. If you like to go, you are most welcome. The Lord bless you. Thank you.